ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 7. மானசா தேவியின் குடும்பம் அதன் பிறகு சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு குடிபெயர்ந்தது. அதன் பிறகு குலதெய்வ வழிபாட்டிற்காக விழுப்புரம் செல்லவில்லை. மறு வருடம் சிங்கப்பூரிலிருந்து விழுப்புரத்திற்கு குலதெய்வ வழிபாட்டிற்கு வந்த மகாலட்சுமி திருச்சிக்கு செல்ல ஏமாற்றம்தான் மிஞ்சியது. வருடா வருடம் குலதெய்வ வழிபாட்டிற்கு வந்த மகாலட்சுமிக்கு ஏமாற்றம்தான். அவள் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ராகவன் இறந்து போனார். அதன் பிறகு இருவரும் பெரும் கஷ்டத்துடன் ஜீவனம் நடத்தினர். சீதா ஓரளவு தெளிந்து வேலைக்கு சென்று உழைத்து காப்பாற்றினாள். பிரபாஸ் மானசாதேவியின் இதயத்தில் ஸ்ட்ராங்காய் மஞ்சமிட்டு நெஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டான். அதன் காரணமாய் அவளிடம் காதலை சொல்லி வந்த எத்தனையோ பேரை அவள் திரும்பிக் கூட பார்க்கவில்லை. மானசாதேவி பிரபாசுக்காக தவம் இருக்கிறாள். இந்த ஜென்மம் இல்லை என்றாலும் மறு ஜென்மத்திலாவது பிரபாசோடு ஒன்று சேர வேண்டும் என்று வரம் கேட்டு தவம் இருக்கிறாள். 2ஆம் வருடம் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக வந்த இளம் தொழில் அதிபர் ஒருவர் அவளின் பேரழகால் கவரப்பட்டு பெண் கேட்டு வந்தான். மானசாவை படிக்க வைக்கிறேன் என்றான். மாமியாரை தன்னோடு வைத்துக் கொள்கிறேன் என்று உறுதியளித்தான். சீதாவுக்கு கூட அவன் குணம் பிடித்து போய் மகளிடம் திருமணத்திற்கு கெஞ்சினாள். மானசாவோ ஒரே அடியாய் மறுத்துவிட்டாள். மீண்டும் மீண்டும் அவளை தேடி வந்தவனிடம் தான் இளவயதிலிருந்து மாமன் மகனை நேசிப்பதை உடைத்துச் சொல்லிவிட்டாள். அவளின் சுவாரஸ்யமான நேசம் கண்டு ஆச்சரியப்பட்டு அவன் விலகி போனான். பிரபாசுக்காக தவம் இருப்பவளை யாரோ ஒருவன் வந்து சீண்டுவதும் இல்லாமல் இன்று அவளிடம் இடக்கு மடக்காய் பேசி அதன் விளைவாய் அவள் கோபம் கொண்டு இருவரும் கட்டி உருண்டு சி மானசாதேவி அவன் தொட்டவுடன் தீயில் விழுந்தவளைப் போல அல்லவா துடித்துப் போனாள். தாங்குமா? மாற்றான் அவளின் மேனியை தொட்டால் பிரபாஸ் குடியிருக்கும் நெஞ்சம் நொறுங்கிப் போகாதா? அந்த சிறு வயதிலேயே ரிஷி அவளை தொட்டான் என்றதும் எப்படி பொங்கிப் போனான் பிரபாஸ். பிரபாஸ் மட்டும் மானசாவை போல காதலை பொத்தி பொத்தி பாதுகாத்து அவளுக்காக காத்திருந்து இந்த விஷயம் தெரிந்து வந்தால் நிலாச்சோறு பேரரை நொறுக்கி எடுத்து சாம்பலாய் பொசுக்கி விடுவான். ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு இறங்கி ஈர உடையுடன் உள்ளே நுழைந்தவள் கண்ணீரோடு அத்தனையையும் சீதாவிடம் கூறிவிட்டு கதறி அழுதாள். சரி விடு, இதுக்காக எதுக்கு இவ்வளவு அப்செட் ஆகிற? அழுகையை நிறுத்து. போய் குளித்தால் எல்லாம் சரியாகிவிடும். அம்மா அம்மா தாங்களம்மா. பிரபாசத்தான தவிர வேறு ஒருத்தனும் என் மேனியை தொடக்கூடாதுன்னு வாழ்ந்தேனே. உன் மேல தப்பு இல்லை மானசா. அவன் முரடனா இருக்கான்னு தெரிஞ்சு ஒதுங்காமல் அவங்கிட்ட நான் மோதினது தப்பு தானம்மா. முள்ளு வண்டிக்காரன் எதிரில் வந்தா வைக்கோல் வண்டிக்காரன் தானம்மா ஒதுங்கணும். நானும் ஒதுங்காமல் நேரா போய் இப்போ இத்தனை நாளும் கட்டிக்காத்த விரதம் வெட்டியா போச்சேம்மா என்று அழுதாள். மானசா, என்னடி இப்படி பேசுற? நாம் அவங்கள தேடி சிங்கப்பூர் போகவும் முடியாது. அப்படியே மான அவமானத்தை விட்டு உனக்காக நாம் அங்கே போனாலும் அவங்க நம்ம ஏத்துக்குவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. அடுத்ததா பிரபாஸுக்கு நிச்சயம் திருமணம் கூட ஆகியிருக்கலாம். நடக்காததை நினைத்து ஏண்டி மாஞ்சி போற? அவனை மறந்து விடு. மானுமா ப்ளீஸ். அம்மா, என்றைக்கு இருந்தாலும் எத்தனை ஜென்மம் காத்திருந்தாலும் பிரபாஸ் அத்தானை தவிர வேறு ஒருத்தரையும் கட்டிக்க மாட்டேன் திடமாய் மானசாய் கூறவும், ஐயோ மானு, என்ன பாவம் செய்தோம்டி. என் பாழாய் போன காதலால் நான் என் சொந்த பந்தங்களை இழந்து நிற்கிறேன். நீ உன் அறியாத பருவத்திலிருந்து கொண்ட காதலால் உனக்கென்று ஒரு எதிர்காலமே இல்லாமல் நிற்கப் போறியாடி மானு என்று சீதாவும் மானசாவோடு சேர்ந்து அழுதாள். மானு, அழாத தங்கமே. பிரபாஸ் உனக்குத்தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அதுபோல பிரபாஸ் உனக்கு இல்லைன்னாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது மானு. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, தாங்கல என்றவள் குளியலறைக்குள் ஓடினாள். எத்தனையோ முறை சோப்பு போட்டு குளித்தாலும் அவனுடைய ஆண் வாசமும் அவன் தொட்டபோது ஏற்பட்ட உணர்வுகளும்
கழுத்து வளைவில் அவன் முகம் பதித்து அவனுடைய முரட்டு மீசையும் அழுத்தமான உதடுகளும் ஆழ பதிந்ததன் சுவடுகளை எவ்வளவு தேய்த்து கழுவினாலும் போகவே மாட்டேன் என்று அடம் பிடித்தது. மானசா இதற்கு மேல் என்ன செய்வாள்? எப்படி அந்த அருவருப்பை மனதிலிருந்து துடைத்தெறிவாள்? பிரபாஸ், பிரபாஸ், என் உயிரே, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? என்னை நினைப்பீர்களா? பிரபாசத்தான், என்னை மன்னிப்பீர்களா? பிரபாசத்தான், அவன் தொட்டது எனக்கு கற்பிழந்தது போல ஒரு துடிப்பை ஏற்படுத்துகிறதே. உங்களை உயிராய் நினைத்து வாழும் ஒரு ஜீவன் இங்கிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? நினைவிருக்கிறதா அல்லது இல்லையா? என்னோடு பழகிய நாட்களின் நினைவுகளை படிப்பு, தொழில் என்னும் காலத்தின் ஓட்டத்தினால் உங்கள் மனதிலிருந்து அழிந்து போயிருக்குமா? எனக்காக காத்திருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கான துணையை தேடிக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்கிறீர்களா? என்னையே மறந்து வேறொரு பெண்ணை மணந்து வாழ்ந்தாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பதை என்றுமே கைவிட மாட்டேன். நாட்கள் மாதங்களாய், மாதங்கள் வருடங்களாய், வருடங்கள் யுகங்களாய் நீண்டாலும் நான் காத்திருப்பேன். பிரபாசத்தான், காத்திருத்தல் கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டமான வேலையை இஷ்டத்துடன் செய்திருப்பேன். தலையை துவட்டாமல் படுத்துவிட சீதா வந்து துவட்டிவிட்டு மகளை இழுத்து மடியில் போட்டு முதுகை நீவி தடவி விட்டாள். மானு, அம்மா, பிரபாஸை நீ நினைக்கிறது காணல் நீரை கையில் பிடிச்சு குடிக்க நினைக்கிறதுக்கு சமம்மா. இல்லாத ஒன்றுக்காக உன்னை நீயே வருத்திக்கிறியோன்னு தோணுதுடா. என் அண்ணன் மகன் உன்னை நினைப்பானோ மாட்டானோ? அவனுக்கு 27, 28 வயதாவது இருக்கும். உன் நினைப்பு இருந்திருந்தால் இந்நேரம் வந்திருப்பானே என்று சீதா இதமாய் சொல்லவும், நாம இருக்கிற இடம் தெரியாமல் எப்படிம்மா வருவார்? வரணும்டி, தேடி பிடிச்சு வரணும்டி. அதுதான் காதல், நேசம், பாசம், அன்பு. அந்த வீட்டு மனுஷங்க மனசு இரும்புடி. என்னைக்குமே அந்த வீடு நம்மை ஏத்துக்காது. பிரபாச நினைச்சு உன்னை நீ வருத்துக்கிறதையும் ஏமாத்துக்கிறதையும் விடணும். இல்லைன்னா நான் உனக்காக மான அவமானத்தை விட்டு அந்த வீட்டு படியேறணும். மகள் உனக்காக நான் அங்க போகட்டுமா? அம்மா, வேண்டாம்மா. அசோகன் மாமாவுக்கு உன் பிறப்பு மேல் சந்தேகம் வரும். மானு, என் தேவி, உன்னை போல நல்ல பிள்ளையை பெற என்ன தவம்டி செய்தேன். உங்க அப்பா போனவுடன் வாழ்க்கையே வெறுத்து தூக்குமாட்டி தற்கொலை செய்து உயிரை விட போனேன். கடைசி நேரம் உன்னை தனியே யாருமில்லாமல் அனாதையாக தவிக்க விட்டு போக மனமில்லாமல் என் எண்ணத்தை மாற்றி உனக்காகத்தான் மானசா வாழவே செய்கிறேன். ஆனால் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியாத பாவியாக இருக்கிறேனே மானு தங்கம் என்று சீதா கண்ணீர் விடவும், அம்மா அம்மா என்ற அலறலுடன் சீதாவை கட்டிக்கொண்டாள் மானசாதேவி. ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம்.